ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தனி மனித தாக்குதல் வளர்க்காது. வேறு எந்த மத அடையாளத்தையோ எந்த மத சம்மந்தப்பட்ட வீடியோக்களையோ அப்புறப்பட அடிக்கிறது மாதிரி சில வீடியோக்கள் இருக்கும். சில வன்முறையை தூண்டுறபடி பதிவுகளாக இருக்கும். அதை ஆதரித்து வீடியோக்களோ இல்லை நம்ம அதை அந்த வீடியோ எடுத்து நம்ம சேனலில் எடுத்து போட்டு வீடியோ அமைக்கிறதோ இருக்காதுங்கிறத சொல்லிவிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். ஸோ யூடியூப்போட கைட்லைன்ஸை மீறாமல் தான் சில பேச்சுகள் இருக்குது. ஸோ தனி மனித தகவல் நம்ம சேனலில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். 1/1/2024 எல்லோரும் புது வருஷத்தை நோக்கி குறிக்கக்கூடிய பறக்குதில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எங்கன்னா கொங்கு பகுதியில் நடந்தக்கூடிய ஒரு சம்பவம். இந்த கொங்கு பகுதியில் நடந்தக்கூடிய சம்பவம் டெல்டா பகுதியிலையும் இந்த சம்பவத்தில் தொடர்பு நடந்த என்னமோ டெல்டா பகுதியில் தான். ஆனால் கொங்கு நாட்டில் தான், கொங்கு பகுதியில் தான் இந்த விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி 2ஆம் தேதி 3ஆம் தேதி அதிகாலை ஒரு மிகப்பெரிய பயங்கரமே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டையே உடுக்கிற மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஒரு இளம் பெண்ணை ஆணவ படுகொலை பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவத்தை பற்றி பேசப்படும். இதை ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச முடியும். ஏன்னா அது வழக்கு விசாரணைகள் இருக்குது. ஸோ நம்ம தகவல்கள் அடிப்படையில் தான் வீடியோ போடுறோம். நம்ம யாரையும் தமிழை தகவல் பண்ண மாட்டோங்கிறத திருப்பி சொல்லி காமிக்கிறோம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை கருகே இருக்கக்கூடிய பூவாலூர் நெய்வவழுதி கிராமம், 2 கிராமத்துக்கும் சேரக்கூடிய இடத்துல தான் இந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கு. சரி, விஷயத்துக்கு நிகழ்வு எப்போ ஆரம்பிச்சுங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 வருடங்கள் முன்பு போயிடும். 2018 மற்றும் 19ஆம் ஆண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மாணவி ஒரு தனியார் பேருந்தில் பயணிக்கிறாங்க. அதே பகுதியில் பட்டியலத்தை சார்ந்த ஒரு மாணவரும் பயணிக்கிறார். இவர் பட்டுக்கோட்டையில் ஒரு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். இந்த முற்போக்கு சமுதாயத்தில் வரக்கூடிய இளம்பெண் இவங்களும் பள்ளி பயின்றதினமும் பட்டுக்கோட்டைக்கு அருகே பட்டுக்கோட்டையில் ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறாங்க. ஸோ 2 தரப்பு ஆட்களும் வந்துருக்காங்க. அப்போ இவங்க பரஸ்பர பராமரிப்பு, அதாவது 2 சமுதாயத்தினுடைய மக்களும் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு பார்த்திங்கன்னா ஒரு பரம்பரை, அதாவது அவங்களுடைய குடும்பத்தினுடைய 2 குடும்பமும் ஒத்து போகக்கூடிய ஒரு சமூகமும் அண்ணன் தம்பி போல பழகிட்டு வரக்கூடிய குடும்பம் தான். இந்த குடும்பத்திலேருந்து அந்த குடும்பத்துக்கும், அந்த குடும்பத்தில் இந்த குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட 2 தலைமுறைக்கு மேலே பயணம் பண்ணி இது 3ஆம் தலைமையும் தொடர்புன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கூட படிக்கக்கூடிய சில ஆட்கள் அவங்க சில தவறான விஷயங்களுக்கு வழிநடத்தி இவங்களோட பையனை வழியும், அந்த பையனுக்கு அந்த பொண்ணு வழியும், பொண்ணுக்கு பையனை வழியும் ஒரு ஆசிரியர் முன்றைக்கு ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. இதற்கப்புறம் 2 குடும்பத்திலையும் தெரிந்து இந்த விஷயம் அப்படியே பூதகமானது டக்குனு பிரச்சனையாக வச்சு குடும்பத்தில் ஒரு நட்பு துண்டிக்கப்படுறாங்க. அப்புறமா கொரோனாவுக்கு அப்புறமா இந்த லாக்டவுன் போடுறாங்க. லாக்டவுன் டைத்தில் எந்த குடும்பமும் 2 குடும்பமும் தண்டிக்க முக்கியமாக 2 தரப்பட்ட பொண்ணும் பையனும் தண்டிக்கிறாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் கொரோனா ஊரடங்குக்கு அப்புறமாக பள்ளி செயல்பட ஆரம்பிக்குது. ஒரு 2 மாதங்கள் அந்த திருப்பி பிரச்சனை வராமல் இருந்துச்சு. திருப்பி லாக்டவுன் போடுறது, திருப்பி ஊரடங்கு போடுற நேரத்தில் பிரச்சனையை விசுதற்கு. அதுக்கப்புறம் கொரோனாவை அதிகரிக்கிறதுனால இதை க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலை பள்ளிக்கூடத்தை தோராயமாக மூடுறாங்க அரசாங்கம். ஸோ மீண்டும் தகவல் துண்டிக்கப்படுது. அதுக்கப்புறம் 3 மாதங்களுக்கு அப்புறமாக ஜூன் மாத இறுதியில் தான் ஊரடங்கெல்லாம் தளர்த்தினதுக்கப்புறமா ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கிறாங்க. 2 சமுதாயத்து மக்கள் பார்த்திங்கன்னா இவங்க சம்மந்தப்பட்ட பொண்ணு 9ஆவது படிக்கிறாங்க. அதாவது 19ஆம் ஆண்டு.
2021ஆம் ஆண்டு இவங்க 10வது முடித்து 11ஆம் வகுப்பு செல்கிறாங்க. இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 10வது முடித்து 10வது படிச்சுக்கிட்டு இருக்காரு. 10வது பரீட்சை எழுதுறது கூட கொரோனா வந்துடுது. ஸோ 10வது முடிச்சிடாரு. ஸோ 2020ஆம் ஆண்டு தான் அந்த 2019 கடைசியில் பார்த்து 10வது முடிக்கிறாங்க. 10வது முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் போகிறதுக்கு 10வது தேர்வு நடத்துறது கூட கொரோனாவோட ஊடகங்கள் போய் 2 வருடங்கள் பதிவுகள் அடிப்பது இவங்க 8வது படித்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வர்றாரு. இது சம்மந்தப்பட்ட மாணவி பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு வந்தாங்க. இவங்க படிப்பை முடித்து ஸோ இப்போ 11ஆம் வகுப்பு 12 முடிச்சிடாரு. முடிச்சுட்டு 2 வருடங்கள் ஓடிடுது. இப்போ கடைசியில் 2021ஆம் ஆண்டு மீண்டும் வந்து பதிவு போயிட்டு இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இதை வந்து தனியாக இவங்க வந்து இப்போ பார்த்து கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய இதுக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு. இந்த சம்மந்தப்பட்ட பெண் வந்து 12ஆம் முடிச்சுட்டு இவங்களும் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இவங்க அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மில்லில் வேலை பார்த்துருக்காரு. அதற்கப்புறமா இந்த சம்மந்தப்பட்ட பெண்ணை தொடர்பு கொண்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனியை இவர் வேலை வாங்கி கொடுத்து இருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்கிறாங்க. எனவே அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து சந்தித்து பழக ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு விஷயங்கள் தெரிய வருது. விஷயம் தெரிஞ்சால் ஊரில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு 2 நபர்களும் பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு ஒரு இதை வந்து முடிவு போகிறாங்க. நீங்கள் உங்கள் விஷயத்தில் நாங்கள் விளையாட மாட்டோம், எங்கள் விஷயத்தில் எங்கள் பொண்ணுங்களை நாங்கள் மட்டும் பிரச்சனை அவங்க பையனை எங்கள் சொல்லி சொல்லி விட்டுருவாங்க. அதற்கப்புறமா 2 நபர்களும் தொடர்பு கொண்டு தன்னுடைய பெண்ணையும் பையனையும் கண்டிச்சுட்டாங்க. இந்த வீட்டில் கண்டிச்சுட்டு வீடு விட்டுறாங்க. திருப்பி வேலைக்கு போகும்போது இந்த சம்மந்தப்பட்ட ஆள், அதாவது இந்த பட்டியலில் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆள் வந்து இந்த உட்பட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு அந்த காதலோட தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா 31/12/2023 அதாவது மார்கழி மாதம் கூட பார்க்காம இவங்களுக்கு வந்து நண்பர்கள் மத்தியில் நண்பர்கள் பிடிப்போட ஒரு பதிவு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணாங்க. அதை பதிவாளர் அலுவலகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மாதத்துக்கு. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தெய்வகுடி கூரல் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் இந்த வீடியோவை பார்க்குறாங்க. வாட்ஸ்அப் மூலமாக எடுத்து அதை வந்து ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே லைவாக பார்க்குறாங்க. ஸோ இந்த கருப்பாடுகள் பார்த்திங்கன்னா இந்த நண்பர்கள் வச்சாலே சில காலத்தில் இருந்துட்டாங்க. ஸோ இதுதான் முதல் குற்றம். இதுக்கப்புறமா 1/3/2021ஆம் ஆண்டு இவங்க வந்து திருப்பூரில் ஒரு வெளியில் தங்கியிருக்காங்க. 2ஆம் தேதி அதிகாரி, அதாவது 1ஆம் தேதி இரவு போயிடுது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி அதிகாரி வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல்லடத்துலேருந்து ஒரு காவல் ஆய்வாளர் வந்து இந்த சம்மந்தப்பட்ட தங்கியிருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் தங்கியிருக்கக்கூடிய வீட்டை வந்து கதவை தட்டி கூப்பிடணும். இல்லைங்க நீங்கள் வந்து நீங்கள் தானே சம்மந்தப்பட்டாலும் ஆமாம், சரி இன்னும் நாள் தானே அந்த பேர் ஆமாம் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. என்னென்னா நீங்கள் வந்து இந்த பெண்ணை வந்து கடத்தி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அதனால் இது எங்கெங்கே பதிவாக இருக்குன்னா வாட்டாத்திப்பட்டி கிராமத்தில் இவங்க வந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாட்டாத்திப்பட்டி கிராமத்தில் இந்த பெண்ணுடைய